ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ், ஹிந்து நியூஸ் பேப்பர் ஏப்ரல் 22 இன்னைக்கு ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிலபஸில் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சிக்கு மெயின்ஸுக்குலாம் இது யூஸ் ஆகும், அனைத்து எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். வாங்க பார்க்கலாம். ஒரு 5 நியூஸ் தான் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏப்ரல் 22, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எர்த் டே. ஓகே, அந்த ஒரு நாள் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நியூஸ் இருக்குது. எல்பிஜியோட மாற்று தேவை, அதாவது கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் இல்லைனா பயோகேஸ், இது மாறணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். பிளாஸ்ட் அட் ஃபயர் ஒர்க்ஸ், கேரளாவில் என்னாச்சு, ஒரு ஃபயர் ஒர்க் நடந்திருக்கு. ஃபயர் ஒர்க்ஸ் மீன்ஸ் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, பட்டாசு தொழிற்சாலையில். ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 13 பேர் இறந்துருக்காங்க, 40 பேருக்கு தீக்காயம் பட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ என்ன அப்படின்னா, இதுல பினராயி விஜயன் அவர்கள் இருக்கிற போலீஸ் சர்வீஸ், ஃபயர் சர்வீஸ், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸசிவ் ஹீட்னால, எல்னினோனால எக்ஸசிவ் ஹீட்டு, அதனால தான் இப்போ ஃபயர் ஃபேக்டரி எல்லாருமே கிராக்கர்ஸ் ஃபேக்டரி எல்லாமே வெடிக்குது. ஸோ இந்த ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் இதை மூடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கிறாங்க. பார்ப்போம் இதுக்கப்புறம் இது பில் ஆகி ஆக்ட் ஆகி வருதா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இந்த ஃபிஷ்ஷிங் இதுலலாம் எப்படி ஃபிஷ் பிடிக்க போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 மாதம் 1 மாதம் லீவ் விடுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இது பண்ணி ஆகணும். ஒவ்வொரு வருஷமும் கோடைக்காலில் இதே மாதிரி உயிர் போகிறது. அது ஏன்னா போன வாரம் தான் ஏப்ரல் 19 தான் இங்கே நடந்தது, தமிழ்நாட்டில் நடந்தது, விருதுநகரில். அதே மாதிரி அங்கே இப்போ நடந்திருக்கு கேரளாவில். அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராவில் ஒரு இடத்துல அதே மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் நடந்து அங்கேயும் ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க. ஸோ இதுதான் அது. இதில் வேற ஒன்றும் பெருசாக எதுவும் நம்ம பார்த்துக்க வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கவுஹாத்தி ஹைகோர்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இதில் அஸ்ஸாமில் ஒரு எருது வச்சு ஒரு விளையாட்டு நடக்கும். அங்கே அந்த விளையாட்டை பேன் பண்ணியிருக்காங்க. எப்படி நமக்கு 2017, 16 நினைக்கிறேன், 16, 17 ஜல்லிக்கட்டு தடை பண்ணாங்களோ பெட்டா மூலியமா, அதே மாதிரி இங்கே தடை பண்ணியிருக்கிறாங்க. அஸ்ஸாம் ஹைகோர்ட், அதாவது கவுஹாத்தி ஹைகோர்ட்ல அஸ்ஸாம்ல நடக்கிற ஒரு புல் ஃபைட்டை பேன் பண்ணியிருக்காங்க. எப்படி நமக்கு 2016, 17 ஜல்லிக்கட்டை பேன் பண்ணாங்களோ, அப்புறம் மெரினால மற்றும் தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல போராட்டம் பண்ணி எப்படி நமக்கு எக்ஸம்ஷன், அந்த ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு எக்ஸம்ஷன் வாங்கியிருக்கோம், அப்படியோ அதே மாதிரி இங்கே அது மாதிரி போராட்டம் நடக்குதா என்னன்னு தெரியல, நடக்குமான்னு தெரியல. பட் என்ன அந்த கல்ச்சரல் ஓரியன்டா நம்ம இதை பார்த்து தான் ஆகணும் எக்ஸாம் ஓரியன்ட்ல. ஸோ கவுஹாத்தி ஹைகோர்ட்டு அஸ்ஸாம் டு ஸ்டாப் பஃபலோ ஃபைட்ஸ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்ப்போம். ஸோ பஃபலோ ஃபைட்ஸ், அதுக்கு பேர் மோ ஜூ அப்படின்னு வச்சிருக்காங்க. மோ ஜூ, JUJ, மோ ஜூன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இது நமக்கு என்ன அஸ்ஸாம்ல ஃபைட்டை இப்போ பேன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒரு பல பேர் கொடுத்துட்டு இந்த பேர் கூட இடையில இருக்கும். ஸோ இது தமிழ்நாட்டு ஆளுங்களுக்கு தெரியாதுங்கனால அதாவது திருப்பி 2 தடவை சொல்றேன். மோ ஜூஜ். ஓகே, என்னன்னா எகெயின்ஸ்ட் எனி ஆர்கனைசர் சச் ஈவென்ட்ஸ். இதுனா ஜஸ்டிஸ் அஞ்சன் மோனி கலிட்டாங்கிறவங்க தான் இதை சொல்லியிருக்கிறாங்க. இது எதனால அப்படின்னா, எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபார் அனிமல்ஸ் இந்தியா. ஏன்னா இது அந்த புல் ஃபைட் அனிமலுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறதுனால இதை பேன் பண்ணியிருக்காங்க. மோ ஜுவா. ஓகே, அதான் இது எப்போ நடக்குதுன்னா ஜனவரியில் மகா பிஹு அப்போ நடக்கும். ஸோ அதை இப்போ பேன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உண்டான என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதான் இது. ஸோ இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த மோ ஜூ, அதாவது இந்த புல் ஃபைட்டை எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30th அஹோம் கிங், அதாவது ருத்ரசிங்கா, அவர் பேர் என்ன அப்படின்னா ஸ்வர்கேடோ ருத்ர சின்ஹா அப்படிங்கிறவரு. அவரது மூலயமா தான் இந்த மோ ஜூஜ் அந்த விளையாட்டு புல் ஃபைட் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது 200 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஓகே, இது மகா பிஹு அன்னைக்கு ஜனவரி அப்போ இது அந்த அறுவடை திருநாள் அப்போ இதை கொண்டாடுவாங்க. ஸோ நம்மள்ட்ட எப்படி ஜல்லிக்கட்டு நடக்குதோ, ஸோ அஸ்ஸாமில் இந்த ஃபெஸ்டிவல், ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் ஜனவரி டு பிப்ரவரி நடக்கும் இல்லையா, அப்போதான் இது. ஸோ ஆக்புரி ஹேவ் பீன் ட்ரெடிஷன், இது 1972 இந்த ட்ரெடிஷன் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா அஹாத் குரின்னு சொல்றாங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம்
இதுல வந்து என்டேஞ்சர்டு ஸ்பீஷியஸ் இருக்கு. எதுல இருக்கு அப்படின்னா இது மாதிரி மார்ஷஸ், இந்த பஃபலோ வந்து என்டேஞ்சர்டு ஸ்பீஷிஸ்ல இருக்கு. அதையும் நோட் பண்ணிக்கங்க. இந்த பஃபலோ வந்து பபுலோ சார்னி, வைல்டு பஃபலோ, அதை தான் இதுல யூஸ் பண்றாங்க. வைல்டு பஃபலோ ஜெனரலா எதுல இருக்கு, அதுக்கு பேர் என்னன்னா பாபு புபாலஸ் ஆர்னி அப்படிங்கிறது. இது என்டேஞ்சர்டு ஸ்பீசியஸ். அதுக்கப்புறம் வல்னரபிள்ல இருக்கு. அதுக்கப்புறம் சிட்டிஸ் அனெக்சர் 1ல இருக்கு. ஸோ அதனால தான் இது என்டேஞ்சர்டு ஸ்பீசியஸ். ஐயூசிஎன்ல ரெட் லிஸ்ட்ல இருக்கு. ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 படி அதுக்கப்புறம் இன்க்ளூடு அப்பெண்டிக்ஸ் 3 சிட்டிஸ்ல இருக்கு. சிஐடிஎஸ் அப்பெண்டிக்ஸ் 3ல இருக்கு. ஸோ இதை ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூல்டி, பிசிஏன்னு சொல்லுவாங்க இல்லையா, 1960 ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூலிட்டி டு அனிமல், அந்த ஆக்ட் படியும் இந்த வைல்டு பஃபலோவை ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஸோ அதுதான் ஒருவேளை இது என்ன சொல்லுது, இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூலிட்டி அனிமல் 1960 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு அனிமலை அதை துன்புறுத்தினாலோ இல்லை அடிச்சாலோ பெயின்ஃபுல் வர்ற மாதிரி செஞ்சாலோ அது குற்றம் அப்படின்ட்டு. இதுதான் அது சஃபரிங் ஆன் அனிமல்ஸ், அன்னெசரி பெயின்ஸ், இதெல்லாம் கொடுத்தா லா ரிலேட்டிங் ப்ரிவென்ஷன் ஆக்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதான் இது. ஸோ அதான் இதுல கொடுத்துருக்குறாங்க. அட் த சேம் டைம் இது அனிமல்ஸ் வெல்ஃபேர் போர்டு இந்தியா விசஸ் ஏ நாகராஜ் 2017 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அனிமல் வெல்ஃபேர் போர்டுக்கும் நாகராஜுக்கும் 2 பேரும் நடந்த கேஸ்ல 2014 புல்ஸ் அண்ட் புல்லக் இது ரெண்டுத்தையுமே வந்து என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டில் கூட ஜல்லிக்கட்டு நடக்குது, ரேக்லா ரேஸ் நடக்குது, இதெல்லாம் கூட பேன் பண்ணணும் தான். ஓகே, இந்த ஆக்ட் படி. ஸோ என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டி சச்சஸ் ஜல்லிக்கட்டு, புல்லக் கார்ட் ரேசிங்கு, இது எல்லாமே. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் இந்த ஜல்லிக்கட்டுக்கு 2016 நடந்த போராட்டங்கள்னால எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எதுக்கு கீழே வரும்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூல்டி டு அனிமல் ஆக்ட் 1960 படி. அதுக்கப்புறம் பெட்டான்னு ஒன்று வரும். பெட்டானா என்ன அப்படின்னா, பீப்புள் ஃபார் த எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் இந்தியா. ஒரு அனிமலை எத்திக்கலா நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பெட்டா மூலியமா வந்து இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூல்டி அனிமல் ஆக்ட் 1960 ப்ரொஹிபிட்ஸ் ஒரு அனிமலை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு வேலையை செய்ய வைக்கக்கூடாது. அதான் இது. இது வந்து டிபிஎஸ்பில ஆர்டிக்கிள் எதை வந்து வயலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் அனிமல்ஸ் அந்த ஆர்டிக்கல் படி ஆர்டிகல் 48A, ஆர்டிகல் 51AG இந்த கேட்டகரியில இப்போ இது வந்து சுப்ரீம் கோர்ட் இதை பேன் பண்ணியிருக்காங்க. இந்த அஸ்ஸாம்ல நடக்கிற இந்த மகா பிஹு அன்னைக்கு இந்த புல் ஃபைட் நடக்கும் இல்லையா, அதை பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு பார்த்துக்கிறோம். நம்ம இது என்ன பார்க்க போறோம், இந்தியா விசஸ் நாகராஜ் 2014, அப்புறம் யூனியன் ஆஃப் இந்தியா வெல்ஃபேர் போர்டு வித் யூனியன் ஆஃப் இந்தியா, அதுவும் பார்த்துட்டு இப்போ கவுஹாத்தி ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க, மோஜூ இந்த ஃபைட்டை புல் ஃபைட்டை பேன் பண்ணியிருக்காங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூல்டி ஆக்ட் 1960, அப்புறம் பெட்டா அது எப்போன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இந்த கேஸ் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா அண்ட் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா, யுனைடெட் ஆஃப் இந்தியா அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஏ நாகராஜ் 2014, அப்புறம் 2023 படி இதை பேன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப முக்கியம். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த இன்வீடியஸ் ஸ்பீச். ஸோ இப்போ கம்பைன்டு ஒரு பில் ஒன்று பாஸ் ஆகிற மாதிரி இருந்தது இல்லைங்களா. மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, தூர்தர்ஷன்லையும் இந்த மோடி டிவிலையும் நமோ டிவிலையும் ஒரு பேட்டி கொடுக்குறப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த உமன் பில்லும் அதே சேம் டீலிமிட்டேஷன் பில்லும் பாஸ் ஆகாததுனால ஸோ பெண்கள் அனைவரும் தமிழ்நாடு எலெக்ஷன் அண்ட் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்ல தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனல் திங்ஸை பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை இதை சொல்றாங்க. அது வந்து கோட் ஆஃப் கண்டக்ட் படி அது எகெயின்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது யாருக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்கன்னா, ஞானேஷ்குமார், ஓகே, அதாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியாட்ட அவங்கள்ட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. அதான் இந்த நியூஸ்ல சொல்றாங்க. இப்போ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அது எதை வந்து பேஸ் பண்ணுது, என்ன அது ஒரு இது ஆர்டிகல் 324 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு வந்து ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. இந்த எலெக்ஷனை இண்டிபெண்டா நடத்தணும், சூப்பரண்டன்ட் நீங்க தான் வந்து மேற்பார்வையிடணும், நீங்க தான் டெசிஷன் அத்தாரிட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சிஜிஐ +2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்டு 2 கமிஷனர்ஸ் இருப்பாங்க. ஓகே, ஸோ அதுல தான் இதுல சொல்லியிருக்கிறாங்க, பர்சனல் விஷயமா பேசியிருக்கிறாரு அப்படின்ட்டு. இதே மாதிரி 2019 எலெக்ஷன் அப்பயும் இந்த நமோ டிவில ஏதோ ஒரு டிவில இவரும் அது பேசியிருக்கிறாரு. அப்பயும் இது வந்து பிரீச் ஆஃப் எலெக்ஷன் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் தான் சொல்றாங்க. ஸோ அதான் இது. ஸோ அதையும் காமிச்சிடுறேன். ஸோ இதான் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஏப்ரல் 18
என்ன சொல்லியிருக்காங்க, ஏப்ரல் 23 அன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, பெண்கள் அனைவரும் இந்த உமன்ஸ் பில்லு 33% ரிசர்வேஷன் பில்ல பாஸ் பண்ண விடாத காரணம் வெஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறம் தமிழ்நாடு டிஎம்கே, அதுக்கப்புறம் வந்து சமாஜ்வாதி பார்ட்டி. ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதான் இதுல சொல்லியிருக்காங்க, இது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் விதிமீறல். ஸோ எலெக்ஷன் இவி ஜங்ஷன் சொல்லுவாங்க, ப்ராப்ளமேட்டிக் வர மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு. ஸோ இதான் பாருங்க, கம்பைன்டு உமன்ஸ் ரிசர்வேஷன் பில், அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் பில். இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சின் ஆஃப் பொயட்டி சைடு அப்படின்னு சொல்லிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த தமிழ்நாடு மற்றும் வெஸ்ட் பெங்கால்ல ஏப்ரல்ல தோற்கடிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதுல இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துருவோம். மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இது எதுக்காக ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு ரொம்ப முக்கியம். ரெகுலேட் கான்டக்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அப்புறம் கேண்டிடேட்ஸ், இவங்களெல்லாம் வந்து அப்போ ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு தான் இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். அதுக்கப்புறம் ஆர்டிகல் 324 என்ன சொல்லுது, பவர் ஆஃப் சூப்பரிண்டன்ஸ் டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எலெக்ஷன். இது எல்லாத்தையுமே கொடுக்கறது சீஃப் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கறது இந்த ஆர்டிகல்ஸ் தான். அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது, இது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. ஓகே, இது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அதோட மட்டும் இல்லாம இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எத்தனை எலெக்ஷன்ஸ் ரன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோக்சபா எலெக்ஷன் டைரக்ட், ராஜ்யசபா எலெக்ஷன் இன்டைரக்ட் எலெக்ஷனு, அதுக்கப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ், இப்ப சட்டமன்ற எலெக்ஷன் வந்து டைரக்ட் எலெக்ஷனு, பிரசிடென்ட் எலெக்ஷன் நடத்துது, அதுவும் இன்டைரக்ட் எலெக்ஷனு, வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன், அதுவும் இன்டைரக்ட் எலெக்ஷன். ஸோ இது அனைத்துமே நடக்கிறது சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான். ஓகே, இவங்க இத்தனை எலெக்ஷன்ஸ் பண்றாங்க ஃப்ரீ அண்ட் ஃபேரா. ஸோ இவங்க தான் வந்து அனைத்து விதமான ஓட்டையும் என்றது டிக்ளேர் பண்றது, யார் வின் பண்ணியிருக்காங்க, யார் மெஜாரிட்டி வச்சிருக்காங்க, எந்த பார்ட்டி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் ஃபைனல் பண்ணி கொடுக்கறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ டியூரிங் த லோக்சபா எலெக்ஷனுக்கு அப்புறம் லோக்சபா எலெக்ஷன் என்டையர் ஸ்டேட்டும், அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன், இது எல்லாத்துலயுமே வந்து இவங்க கண்ட்ரோல்ல போயிடும். ஓகே, அதுக்கப்புறம் இதோட கோர் அப்ஜெக்டிவ் என்ன, மாடல் கோட் ஆஃப் கண்டக்டோட கோர் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மெயின்டைனிங் த ரூலிங் பார்ட்டி ஃப்ரம் அஃபிஷியல் பொசிஷன், கவர்மெண்ட் மெஷினரி, பப்ளிக் ஃபண்டு, இது அனைத்தையுமே வந்து செக் பண்றதான் எம்சிசி. ஓகே, என்ஷூரிங் லெவல் பிளேயிங் ஃபீல்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மெயின்டைனிங் எலக்டோரல் இன்டெகிரிட்டி, உண்மைத்தன்மை, பீஸ்ஃபுல் அண்ட் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். கேம்பெயின், போலிங்கு, கவுண்டிங்கு, கம்யூனல் டென்ஷன், இது அனைத்துமே லாண்டர் ப்ராப்ளம் வராம எலெக்ஷன் கமிஷன் பார்த்துக்கும். அதுக்கப்புறம் இந்த எம்சிசி ஜெனரல் கான்டக்ட் எதுக்கு அப்படின்னா, வர்ஷிப் ஃபார் எலெக்ஷன், ப்ரொபகேண்டா பண்றது, இது அனைத்துமே கொடுக்கறது. அப்புறம் மீட்டிங்லாம், இதுக்கு முன்னாடி மீட்டிங் நடக்க போகுது, அப்புறம் வந்து நாங்க பிரச்சாரம் பண்ண போறோம்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல முன்னாடியே சொல்லிட்டு பண்றது, இது எல்லாமே மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்ல வர்றது தான். ஓகே, அப்புறம் போலிங் டே அன்னைக்கு யாரு வந்து அந்த வேட்பாளரோ அவங்க மட்டும்தான் போலிங் பூத்துக்குள்ள போறதுக்கு அனுமதி இருக்கு, அதையும் இதுல சொல்றாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் இதை எப்படி டைரக்ட் பண்ணுதுன்னா, சுப்பிரமணிய பாலாஜி விச் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 2013 கேசஸ்ல மேனிஃபெஸ்டோல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, cannot contain promise that violate the constitution and other irrational freebies. எதையுமே வந்து ஃப்ரீ கொடுக்குறோம், அது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தவறான ஒரு விஷயத்த கொடுக்க கூடாது, அதாவது இலவசம் கொடுத்து நாங்க ஆட்சியை பெறுவோங்கிற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேஸ் தான் இது, சுப்பிரமணிய பாலாஜி வித் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே, அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னா, இன்னைக்கு எர்த் டே. ஓகே, எர்த் டே, அதனால ஏப்ரல் 22, 1970 நம்ம எர்த் டே பண்றோம். எதனால இந்த எர்த் டே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, யூஎஸ்ஏ செனட்டர், அதாவது இந்த செர்னோபில் ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. ஸோ கேலார்ட் நெல்சன் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த எர்த் டே ஏப்ரல் 22. ஏன்னா ஏப்ரல் 22 அன்னைக்கு 1969 செர்னோபில் ஆயில் ஸ்பில்லேஜ் நடந்தது யூஎஸ்ல. இதனால கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் கிட்டத்தட்ட அதுல என்ன என்விரான்மெண்ட் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரேலி பண்ணாங்க. அதான் இது. ஸோ ஆன் ஏப்ரல் 22 1970 ஸோ இந்த எர்த் டே நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். எதனால அப்படின்னா, இது என்விரான்மெண்டல் பர்பஸ்க்காக. ஸோ இந்த வருஷம் என்ன வந்து இதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பவர் அவர் பிளானட்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம எனர்ஜியை வந்து எதுலேருந்து கெட் பண்ணணும் அப்படின்னா, சோலார் பவர், விண்டு பவர்லேருந்து நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வாட்டி உள்ள தீம். ஓகே, இன்னைக்கு 1 பில்லியன் பீப்புள் 193 கண்ட்ரீஸ்ல இதுல செக்குலர் சிவிக் அப்சர்வன்ஸா இதுல இருக்காங்க. ஸோ இதை எல்லாருமே வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. யூஎஸ் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி
யூஎஸ் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி 1970 இதை கொண்டாடுறாங்க. ஸோ பேசேஜ் ஆஃப் கிளீன் ஆக்ட் என்னென்னலாம் இதுல ஆக்ட் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளீன் ஏர் ஆக்ட் 1970 அப்போ ஏற்பட்டது, கிளீன் வாட்டர் ஆக்ட் 1972, என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் ஆக்ட் 1973, அதுக்கப்புறம் மாடர்ன் என்விரான்மெண்டல் மூவ்மெண்ட், இது எல்லாமே பர்த் ஆஃப் மாடர்ன் என்விரான்மெண்ட் குளோபல்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எர்த் டே, இது வந்து மதர் ஆஃப் எர்த் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம 1970 இது பண்ணிட்டு இருக்காங்க. யுஎன்இபி யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் மூலியமா 1972 ஸ்டாக்ஹோம் இருக்கு இல்லைங்களா, ஹெட் குவார்டர்ஸ் நைரோபி கென்யா, அதுதான் வந்து இருக்கு. ஸோ அங்கேயும் வந்து எர்த் டே இது ஓகே சொல்லியிருக்கிறாங்க. இதோட மேஜர் என்விரான்மெண்ட் த்ரெட் எல்லாம் என்னென்ன எர்த் டேல அப்ப அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்போ, கிளைமேட் சேஞ்ச் நடக்குது, 1.5 டிகிரிஸ் லைக்லி டிகேட் ஆஃப் ஐபிசிசி ஏர் 6, அப்புறம் பயோடைவர்சிட்டி லாஸ் 1 மில்லியன் ஸ்பீஸ் வந்து அழியிற தருவாயில இருக்கு. அதுக்கப்புறம் ஏர் பொல்யூஷன் 39 ஆஃப் த வேர்ல்டு 15 மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டிஸ், ஐக்யூ ஏர் 2026 படி டெல்லியில மோஸ்ட் ஏர் பொல்யூஷன் உள்ளது. பிளாஸ்டிக் பொல்யூஷன் 11 மில்லியன் டன்ஸ் ஓஷன்ல கலக்கிறதுனால அந்த பிளாஸ்டிக் பொல்யூஷன். வாட்டர் ஸ்ட்ரெஸ் நித்தி ஆயோக் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நிலத்தடி நீர் வந்து கிட்டத்தட்ட 8 மாநிலங்கள்ல, ஸோ ராஜஸ்தான், கேரளா, அதுக்கப்புறம் வந்து பஞ்சாப், இதே மாதிரி ஏரிட் ரீஜன்லாம் வந்து கெமிக்கல் கலந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் டீஃபாரஸ்டேஷன், ஃபாரஸ்ட் கவர் வந்து கம்மியா இருக்கிறதுனால ஃபாரஸ்ட் டிக்ளைனிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சாயில் டீக்ரேடேஷன் நடக்குது, 30% இந்தியா லேண்ட் டீக்ரேடட், சாயில் டீக்ரேடேஷன் நடக்குது. இது எல்லாத்தையுமே யுஎன்சிசிடி யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆஃப் காம்பேட் டெசர்டிஃபிகேஷன் 1994 மூலயமா இதெல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த அனைத்து விதமான ஃபேக்ட்ஸும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒன்ஸ் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைச்சிரும். ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஆர்டிகல், இந்தியா எல்பிஜி கிரைசிஸ் இஸ் த வேக்கப் கால் இட் கேனாட் இக்னோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிகல்ல ஒண்ணுமே கிடையாது. லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், நம்ம அதிகமான பாப்புலேஷன்ஸ் இருக்கிறோம். நம்ம இப்ப வெஸ்ட் ஏஷியா வார்னால, இப்போ யூஎஸ், இஸ்ரேல் மற்றும் ஈரான் வார்னால ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் பேன் பண்ணதுனால நமக்கு கத்தார்ல இருந்து வர வேண்டிய எல்பிஜி மற்றும் க்ரூட் ஆயில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சுன்னா, இப்போ இங்க எல்பிஜி, ஏன்னா எல்பிஜியை நம்பி இருக்கிறது மோஸ்ட்லி ஹவுஸ் ஹோல்டு பர்சன்ஸ் தான். ஸோ வீட்டு உபயோகம் டொமஸ்டிக் யூஸுக்கு தான் பண்றோம். இதை நம்பியே இருக்கிறதுனால ஏகப்பட்ட வீடு பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த எல்பிஜிக்கு மாற்றா நம்ம எங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா, பயோகேஸ். ஓகே, கம்ப்ரஸ்டு பயோகேஸ் ப்ரொடக்ஷன் பண்ணணும். ஸோ 200 மில்லியன் மெட்ரிக் டன் பண்ணாதான் நம்ம மாற்று விலைக்கு போகணும். ஏன்னா இம்போர்ட்ஸை நம்பியே இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த மெயின் இது. ஸோ அதான் இது கம்ப்ரஸ்டு பயோகேஸ், சிபிஜி, எனர்ஜி செக்யூரிட்டி, என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி, ரூரல் எக்கனாமிக் growth. இந்த கம்ப்ரஸ்டு பயோகேஸ்க்கு போனா என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ஆகாது. அதுக்கப்புறம் கிராமத்துல வாழ்றவங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும், எக்கனாமிக்கலி growth கிடைக்கும். அது இதுல சொல்லியிருக்காங்க. இதை பாருங்க, கம்ப்ரஸ்டு பயோகேஸ் ஆஃபர்ஸ் இந்தியா ரேர் காம்பினேஷன் ஆஃப் எனர்ஜி செக்யூரிட்டி. எல்லாருக்கும் அந்த கேஸ் கிடைச்சிரும். அதனால வந்து ஒவ்வொரு டொமஸ்டிக் யூஸுக்கு பயன் பண்ணிக்கலாம். ரூரல் எக்கனாமிக் சஸ்டைனபிலிட்டி, என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி உருவாகும். அதுக்கப்புறம் ரூரல் எக்கனாமிக் growth, இது அதாவது இந்த பயோ கேஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ மாட்டு சாணம்லேருந்து அதுலேருந்து யூஸ் பண்ணுறது தான். ஸோ அது மூலயமா யூஸ் பண்ணுறது, பழைய பொருட்கள்லாம் யூஸ் பண்ணி அதை மக்க வச்சு கொடுக்கறது தான் அது. ஓகே, 62 மில்லியன் மெட்ரிக் டன் ஆஃப் சிபிஜி ஆனுவலி ஃப்ரம் அக்ரிகல்ச்சரல் ரெசிஜூஸ்லேருந்து எத்தனை எடுக்கலாம்னு பாருங்க. இது நீங்களே மெயின்ஸ்ல எழுதலாம். ஸோ அக்ரிகல்ச்சரல் ரெசிஜூஸ்னா இந்த வைக்கோல்லாம் இருக்குல்ல, வைக்கோல், புல்லு, இதெல்லாம் அதுலேருந்து, அனிமல் வேஸ்ட்லேருந்து, முனிசிபல் சாலிட் வேஸ்ட்லேருந்து மொத்தம் 920 டன்ஸ் பெர் டே ஃப்ரம் 132 ஆப்ரேஷனல் பிளான்ட்ஸ் மூலயமா நம்ம எத்தனை டன் கேஸ் எடுக்கலாம் அப்படின்னா 62 மில்லியன் மெட்ரிக் டன் கேஸஸ் எடுக்கலாம். ஸோ இது மூலயமா வாழ்வாதாரமும் கிடைக்கும், எனர்ஜி செக்யூரிட்டி கிடைக்கும், என்விரான்மெண்ட் பொல்யூஷனும் ஆகாது. ஸோ அதான் இதுல சொல்றாங்க. சஸ்டைனபிள் ஆல்டர்னேட்டிவ் டுவர்ட்ஸ் அஃபோர்டபுள் டிரான்ஸ்போர்டேஷன் சட்டாட்டு பாலிசியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கேல்வனைசிங் ஆர்கானிக் பயோ அக்ரோ ரிசோர்சஸ், அதுவும் கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. இது ரெண்டுத்தையும் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இது மூலியமா ஃபர்ஸ்ட் அனிமல் நேஷனல் ஃபீட் ஸ்டாக் செக்யூரிட்டி கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் கம்ப்ரஸ்டு பயோகேஸ் ப்ராஜெக்டை கொண்டு வந்தோம்னா
இந்த ஃபினான்ஷியல் ஈகோ சிஸ்டம், ரெகுலேட்டரி இதெல்லாம் கொண்டு வந்தோம்னா எல்லாருக்கும் எல்லாமே இருக்கும். எல்பிஜியை நம்பி இருக்க வேண்டாம். ஸோ மீனிங்ஃபுல் எனர்ஜி ரிஃபார்ம்ஸ் இதுதான். சிபிஜி ப்ரொடக்ஷன் 20 மில்லியன் மெட்ரிக் டன் 2030க்குள்ள நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது மூலமா இம்ப்ரூவ் ஏர் குவாலிட்டி, ரெடியூஸ் ஸ்டபுள் பர்னிங், அப்புறம் கிரியேட் ரூரல் ஜாப்ஸ், அப்புறம் என்ஹான்சிங் ஃபார்மர் இன்கம்ஸ், இது மூலயமா நமக்கு அட்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்ப்ரஸ்டு பயோகேஸ் மூலயமா சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். இந்த எல்பிஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக பைப்லைனு, இது மூலயமா எல்என்ஜி லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் மூலியமாகவும் ஏகப்பட்ட பொருளாதார செலவு ஏற்படுன்றாங்க. ஸோ எல்என்ஜி இம்போர்ட் எவ்வளோ பண்ணுறோம்? 28 மில்லியன் மெட்ரிக் டன்னு, 29 மில்லியன் மெட்ரிக் டன் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ பார்ப்போம். 2047க்குள்ள ஜியோ பொலிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், கரன்சி ஃபிளக்சுவேஷன், இந்தியாவோட எக்கனாமி, ஃபியூலிங் இன்ஃப்ளேஷன், ஸோ இது மேலே பப்ளிக் டென்ஷன், இது எல்லாமே குறைக்கும் இந்த எல்பிஜியை விட்டுட்டு நம்ம சிஎன்ஜிக்கு போஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆனோம்னா. ஓகே, இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களுக்கு ஹிந்துலேருந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அடுத்த நியூஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுவும் சொல்லியிருக்காங்க, எப்படி வந்து ஜெயில் எல்லாருக்கும் இருக்கோ, ஆண்களுக்குன்னு தனியாக பெண்களுக்குன்னு தனியாக இருக்கோ, ஸோ இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கும் தனியாக ஒரு ஜெயில் வேணும், பிரிசன்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆர்டிகல் 14 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லையும் சொல்கிறாங்க. ஸோ அதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ சுப்ரீம் கோர்ட் டைரக்ட் கமிட்டி டு ஃபார்முலேட் டிசபிள் ஃப்ரெண்ட்லி பிரிசனர்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு, இதுதான் இது. ஹை பவர் கமிட்டியை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் பேர் என்ன அப்படின்னா ரவீந்திரா பாட், ஜஸ்டிஸ் ரவீந்திரா பாட்டை கமிட்டியோட சேர்பர்சன் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ரைட் ஆஃப் பிரிசனர்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் மஸ்ட் பி ரெகனைஸ்ட், ஸோ அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவல் ட்ரீட்மெண்ட், ஆர்டிகல் 21 ரைட் டு டிக்னிஃபைடு லைஃப் வாழ்றதுக்கு அவங்களுக்கு வழிவகை செய்யுது. ஸோ இதுதான் கான்ஸ்டிடியூஷன். விக்ரம் நாத் மற்றும் சந்தீப் மேத்தா இதை வந்து அப்சர்வ் பண்ணி இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இருக்கிறாங்க. ஓகே, ஸோ ரைட் டு ப்ரிவென்ஷன் அண்ட் டிசபிலிட்டிஸ் ஆக்ட், ஸோ இதையும் பார்த்துக்குங்க. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு உண்டான ஹிந்து நியூஸ் பேப்பர். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லி ஹிந்து நியூஸ் பேப்பர் பார்க்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் டச் பண்ணிக்கங்க. டெய்லியும் உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.